சார்பாக சனிக்கிழமை மாலைதோறும் நடைபெறும் இந்த சத்சங் சொற்பொழிவு தொடருக்கு அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்று நம்மிடையே உரையாற்ற இசைந்துள்ளவர் திரு சங்கரன் அவர்கள். அவர்கள் ஆசிரம தோட்டமான மத்தூர் உதயனம், அதில் அந்த மலர்கள் அவைகளை பராமரிப்பது, அவர்களை மலர்களை அன்னையினுடைய சமாதியில் சமர்ப்பிப்பதற்காக எவ்வாறு அங்கு அந்த மலர்களை பராமரித்து அதை எவ்வாறு வழங்குவது என்பதில் மிகவும் ஈடுபாடு கொண்டவராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அது அவர் அன்னைக்கு புரியும் ஒரு சேவையாகத்தான் செய்கின்றார். ஆனால் அவர் ஸ்ரீ அன்னை, ஸ்ரீ அரவிந்தர் இலக்கியங்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். நம்முடைய சத்சங் தொடரில் நிறைய சொற்பொழிவுகளில் கலந்து கொண்டு உரையாற்றியுள்ளார். கடந்த முறை அவர் நம்முடைய சொசைட்டியின் நடைபெற்ற அந்த நேரடியான அந்த சத்சங் தொடரில் சத்சங் கூட்டத்திலும் கலந்து கொண்டு உரையாற்றினார். நிறைய ஒர்க் ஷாப்ஸ் பல்வேறு தலைப்புகளில் நடத்தியுள்ளார். ஸ்ரீ அன்னை, ஸ்ரீ அரவிந்த இலக்கியங்களில் நன்கு தேர்ச்சி பெற்றவர். அவர் இன்று நம்மிடையே உரையாற்ற இருக்கும் தலைப்பு அத்வைத்தமும் பூரண யோகமும். திரு சங்கரன் அவர்களை அன்புடன் வரவேற்று இந்த உரையை ஆற்றிக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஓவர் டு யூ, சங்கரன் சார். எல்லாருக்கும் வணக்கம். இன்னையோட டாபிக் நம்ம எடுத்துட்டது நிறைய பேருக்கு இதுல ஒரு சில கேள்விகள் உண்டு. ஏன்னா அத்வைத்தத்தை பத்தி நம்ம ஆயிரக்கணக்கான காலங்களாக கேட்டு வருகிறோம். ஆதிசங்கரர் சொன்னதும் அதே அத்வைத்தத்தை பத்தி தான். அத்வைத்தம்னா என்ன? வைத்தம்னா இரண்டு. அத்வைத்தம் என்றால் இரண்டு என்று ஒண்ணுமே இல்லாமல் இருப்பது, இரண்டரை இருப்பது, இரண்டு அறை இருப்பது, ஒன்றே ஒன்று. அதை சம்ஸ்கிருதத்துல ஏகம் சத்னு சொல்லுவோம். ஒன் ட்ரூத், ஒன் ரியாலிட்டி, அதுதான் சத்தியம் என்று. இந்த அத்வைத்தாவை வைத்துதான் இந்த மாயாவாதமே வந்தது. ஏன்னா இங்க நாம என்ன பார்க்கிறோம்? நிறைய விஷயங்கள் இருக்கு. மனிதர்கள் இருக்கிறார்கள், கோடிக்கணக்கான மனிதர்கள். அதை பார்த்தா அப்புறம் மிருகங்கள், தாவரங்கள், பாறை, மலை எல்லாம் இருக்கு இங்க. அதை தவிர வேற லோகங்கள் வேற இருக்கு. சொர்க்க லோகத்துனா அங்க இந்திரன், சந்திரன், குபேரன், வருணன், அங்க யக்ஷலோகம்னு இருக்கு, கிண்ணற லோகம், மற்ற வேற சூக்ஷ்ம லோகங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லப்படுகிறது. இவ்வளோ இருக்கும் பொழுது உண்மை என்பது, ரியாலிட்டி என்பது ஒன்றே ஒன்றுதான் என்றால் இவையெல்லாம் என்ன, எங்கேருந்து வந்தது? சோ அதனால ஆதிசங்கரர் இதை பத்தி கேட்ட போது இது மாயை என்று சொன்னார். அதற்கு மேல மாயையை பத்தி விளக்கும் போது கூற சொல்ல போது அவர் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் அனிர்வச்சனீயம். அதாவது இதை விளக்க முடியாது. அரவிந்தர் இதை முழுமையாக விளக்கி இருக்கிறார். அதனால ஒரு விதத்துல அரவிந்தரோட இன்டகிரல் யோகா பூர்ண யோகம்னு நாம சொல்லும் பொழுது அதை பூர்ணாத்வைத்தம்னு சொல்லலாம். அரவிந்தர் அத்வைத்தத்தை நிராகரிக்கவில்லை. அதுதான் நம்ம இப்ப பார்க்கணும். அதுவும் ஏகம் சத் என்கின்ற ஒரே ஒரு பரம்பொருள் தான் இருக்கிறார் என்பதையும்
இங்கே நாம் அனுபவ ரீதியாக பார்ப்பது உலகம், மக்கள் எவ்வளோ மெனின்னு பார்க்கணும், பலவாக பார்க்கிறோம். இந்த மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கார், அதே பரம சத்தியம்தான் கல்லாகி மண்ணாகி ஒன்னொன்னா படிப்படியா இதெல்லாம் ஆகி இருக்கிறது என்கிறார். பின்ன அத்வைத்தம் இல்லையா? அதாவது அங்க ஒரு பரம்பொருளும் இதெல்லாம் இந்த பரம்பொருளால் படைக்கப்பட்ட ஒரு பல நிறைய இருக்கு. பின்ன அத்வைத்தம் இல்லையே. இதுதான் இன்ட்ரெஸ்டிங் விஷயம். இத ஒரு இடத்துல அரவிந்தரின் யோகத்தை பற்றி கூறும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஸ்ரீ அரபிந்தோஸ் யோகா ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிகின்ஸ் ஆஃப்டர் த பிரம்மன் ரியலைசேஷன். அந்த பிரம்ம நிலையை எய்திய பிறகு தான் அரவிந்தரின் இந்த திருவுருமாற்றத்தின் யோகம் நடக்கிறது. வேதங்கள்ல நிறைய இதுக்கு பத்தி இண்டிகேஷன் இருக்கு. அதாவது சிருஷ்டியை பத்தி சொல்லும் பொழுது அந்த ஒரே பரம்பொருளாக இருந்த பரம்பொருள் உண்மையில் இருக்கும்போது ஒன்றாக இருந்த பொழுது அந்த பரம்பொருளின் சித்தத்தில் ஒரு சங்கல்பம் ஏற்பட்டது என்பார்கள். ஏகோகம் பகுஸ்யாம, நான் ஒன்றாக இருக்கிறேன், பலவாக ஆக வேண்டும். அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துல மந்திரங்கள் சொல்லும் பொழுது வேதத்துல ஒரு மந்திரம் என்னன்னா, ஓம் நம சவித்ரே ஜகதேக சக்ஷுஷே ஜகத் பிரசூதி ஸ்திதிநாச ஏதவே திரைமயாய திரிகுணாத்மதாரிணே விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே. அதாவது அந்த ஒரு பரஞ்சோதியான சவிதாவாக இருக்கின்ற அந்த ஒரே பரம்பொருள் நமசவித்ரே, அதுதான் இந்த முழு சிருஷ்டியிலும் இருக்கும் ஒரே கண் என்கிறார்கள். ஜகதேக சக்ஷுஷே, ஒரே கண் என்றால் ஒன் கான்சியஸ்னஸ். கண்ணுனா ஒரு விஷன் இல்லை, ஒன் கான்சியஸ்னஸ். அது என்ன செய்கிறது? ஜகத் பிரசூதி. பிரசூத்தினா பிரசவம்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஜகத்தை சிருஷ்டிப்பது. ஸ்திதி, அதை பேணி காப்பது. நாச, அதை அழிப்பது. ஜகத் பிரசூதி ஸ்திதிநாச ஹேத்தவே, அதுதான் செய்கிறது. திரைமயாய திரிகுணாத்மதாரிணி. திரைமயாயன்னு சொல்லும் பொழுது அந்த 3 குணங்களை நம்ம சொல்றோம். சத்வம், ரஜஸ், தமஸ். திரிகுணாத்மதாரிணே விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே. விரிஞ்சினா பிரம்மா, நாராயணன், சிவன், அவர்களுக்கும் ஆத்மாவாக இருக்கும் இந்த ஒரே பரம்பொருள். விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே. இந்த மந்திரத்தை நாம சொல்லும் பொழுது அந்த பரம்பொருள் வியாபித்திருக்கிறது. சரி, ஆனால் அப்போ இங்கே இருக்கும் இந்த பலவாக இருப்பதற்கும் அந்த உரிமை எப்படி ரிகன்சைல் பண்றது? அதுதான் நம்மளுக்கு யோசிக்க வேண்டிய விஷயம். ஏனென்றால் மைண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் டிவிஷன். இந்த உரிமையை மைண்டால் பிடிக்கவே முடியாது. இட் கான்ட் ஹோல்ட் தட் ஒன்னஸ். மைண்டால ஈவன் நாம இன்ஃபினிட்டின்னு சொன்னா மைண்ட் கேன் டீல் ஒன்லி வித் ஃபைனைட்ஸ். So it can deal only with limitless finites maybe. Infinity என்றால் அது ஒரு பெரிய பரந்த ஒரு ஆகாயத்தை பற்றி யோசிக்குமே தவிர இன்ஃபினிட்டியை மைண்டால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. மைண்ட் இஸ் இன்கேப்பபிள் ஆஃப் எக்ஸ்பீரியன்சிங் ரியாலிட்டி. அதனால தான் ஈவன் இந்த பழைய யோகங்களில் யோக நிலை என்றால் ஒரு சமாதி நிலையில் போய்விடுவார்கள். அங்கே லயித்திருப்பார்கள் அந்த பரம சத்தியத்தில். நீங்க திரும்பி வந்தோடனே அதை அவளால் கொண்டு வர முடியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சரே சொல்லியிருக்கார் ஒரு தடவை. அந்த இவாள்லாம் கேட்டபோது, விவேகானந்தர் மற்ற சிஷ்யர்கள்லாம் கேட்டபோது, சரி என்னால முடிஞ்ச வர அந்த அந்த பரம சத்தியத்தின் கூட இணையும் பொழுது என்ன நடக்கிறது என்று கொஞ்சம் கூறுகிறேன் என்று கூறி ஒரு லெவல் வரை போனார்.
ஏதோ சொல்லிட்டு இப்படி இருக்கு, இப்ப இது இருக்கு, இது இருக்குன்னு. அந்த ஒரு லெவலை கிராஸ் பண்ணும் பொழுது அவரால் அது மேல் பேச முடியல. அவரோட போட்டோ கூட அது ஒரு இருக்கும், பாவசமாதின்னு பேரு. ஒரு கை அப்படியே மேல தூக்கி இருக்கும். அதுக்கு மேல அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ், the mind stops functioning. மனது அடங்கி விடும் பொழுதாக அந்த அத்வைத்த நிலையை அனுபவிக்கும் பொழுது. பட் அரவிந்தர் என்ன சொன்னார் என்றால், இந்த முழு சிருஷ்டி, இந்த பல என்று ஏற்பட்டதே அந்த ஒரே பரம்பொருள் ஒவ்வொரு ஃபைனைட்டிலும், ஒவ்வொரு சிருஷ்டியின் அம்சத்திலும் தன்னை தானாக வெளிப்படுத்திக் கொள்வது. The divine wants to express himself in his creation. அதுக்கு முன்னாடி நான் ஒரு பாயிண்ட் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், சிருஷ்டி எப்படி ஏற்பட்டது என்பதே ஒரு அதிசயம். நாம எவ்வளவு அதிசயங்களை பத்தி பேசுறோம். ஆனா எல்லாத்தோட பெரிய அதிசயமே இந்த உலகம், இந்த சிருஷ்டி. ஏனென்றால் ஆரம்பத்தில் இருந்தது அந்த ஒரே பரம்பொருள், சச்சிதானந்தமாக இருக்கும் பரம்பொருள். அது சர்வ வல்லமை பொருந்தியது, எல்லாம் அறிந்தது. நான் தான் இருக்கிறேன் என்ற என்னை தவிர, நம்ம அத்வைத்தத்துல சொல்ற அந்த நாலேஜ், அந்த சுப்ரீம் நாலேஜ், அந்த இதுக்கு நார்மல், அந்த சச்சிதானந்தமான அந்த பிரம்மனுக்கு நார்மல். ஐ ஒன்லி எக்ஸிஸ்ட், என்னை தவிர வேற யாரும் இல்லவே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்கின்ற அந்த நிலையில் இருக்கும் பொழுது எப்படி பலவாக ஆகிறது. ஏன்னா அது அந்த நிலையில் இருக்கும் பொழுது பலங்கிறதுக்கு இடமே கிடையாது. இட் இஸ் அவேர் தட் ஐ அலோன் எக்ஸிஸ்ட். அதுதான் இந்த சிருஷ்டியின் ரகசியம். தன்னிலிருந்து ஒரு அம்சத்தை, ஒரு போர்ஷனை ப்ரொஜெக்ட் செய்கிறது. எப்படி சிலந்தி வலையை வெளியிலேருந்து எங்கேயும் கட்டுறது இல்லை, தனக்குள்ளேருந்தே வெளியில எடுத்துறது. அது எக்ஸாம்பிள் சொல்லப்படுகிறது. எப்போ தேவையிலே அந்த வலையை தானே எடுத்து விட்டா வலை காணாம போயிடும். எப்படி சிலந்தி வலை சிலந்தியில் இருந்து வருகிறதோ, இந்த சிருஷ்டி என்பது அந்த பரமனிடம் இருந்துதான் வருகிறது. பரமன் என்று கூறும் அந்த ஒரே சத்தியத்திற்கு 3 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன், இட் எக்ஸிஸ்ட். அது இல்லைன்னா பின்ன அது இருக்குனாலே இருக்குதானே. இட் எக்ஸிஸ்ட், அது இருக்கு. எக்ஸிஸ்டன்ஸ், சத். எவ்வாறு இருக்கிறது? முழுமையாக எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிறது. கான்சியஸ்னஸ், அவேர்னஸ், முழுமையான அவேர்னஸ். அதுக்கு அடங்காதது வேற எதுவுமே இல்லை, அதுக்கு தெரியாதது வெளியில் இருப்பது என்று ஒன்றுமே இல்லை. ஸோ தட் இஸ் கான்சியஸ்னஸ், சைத்தன்யம். சைத்தன்யம் வெறும் கான்சியஸ்னஸா இருக்கிறதா? இல்லை. இட் ஹாஸ் பவர், ஆம்னிபொட்டன்ஸ், எதையும் செய்யும் சக்தி இருக்கிறது. அதனால்தான் அந்த சித் என்பது சித் தபஸ் என்று சொல்லப்படுகிறது. கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ். எவ்விதமாக இருக்கிறது? ஆனந்தமாக இருக்குது. அங்க ஆனந்தமே தான், ஆனந்தமே ஆனந்தம் தான், வேற ஒன்றுமே இல்லை. சத் சித் ஆனந்தா தான் நம்ம சச்சிதானந்தம் என்று கூறுகிறோம். சிருஷ்டியை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் தன்னைத்தானே அது மறக்க வேண்டும். முழுமையாக இல்லை, ஒரு அம்சம். அதான் சொல்லப்படுகிறது 1/4, கால் பகுதி தான் இங்கே வந்திருக்கிறது. மீதி எல்லாம் அங்கே அந்த டிரான்செண்டன்ட் ஆஃப் த கிரியேஷன். சொல்றதுக்காக சொல்றது, இட்ஸ் இன்ஃபினைட் திங். அதுல காலும் அறையும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் த போர்ஷன் என்ன பண்ணித்தனா அது, இந்த அதுன்னு சொல்லலாம், அவர்னு சொல்ல தத். ஏன்னா எதுக்குமே எந்த டெஃபினேஷனுக்கும் அடங்குற அந்த சத்தியம் இல்லை அது, அந்த எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கத்தான் இருக்கு. கான்சியஸ்னஸ் அண்ட் ஆனந்தா, ஆனந்தத்தையும் அவேர்னஸ் ஆன அந்த சைத்தன்யத்தையும் அந்த ஃபோர்ஸில் அடக்கி விட்டது. 3 இருக்கிறது, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மர்ஜ் ஆக முடியும். ஃபோர்ஸ் வித்தவுட் கான்சியஸ்னஸ் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ், எக்ஸிஸ்டன்ஸே ஃபோர்ஸ்குள்ள அடங்கியிருந்தா எக்ஸிஸ்டன்ஸே இல்லாத ஒரு நிலை மாதிரி. அதுதான் சயின்ஸ் சொல்லுகிறது, வேதங்களும் சொல்கிறது, ரிக்வேதமும் சொல்றது. ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லைன்னா என்ன?
existence and ஆனந்தா were indrawn, உள்ளே இழுத்துக் கொள்ளப்பட்டது force. The force was there, but there was apparently no existence. இருக்குன்னு சொல்றது இந்த சக்திக்குள்ள அடங்கி விட்டது. அதுல இருந்தா சயின்ஸ் சொல்றது இந்த யூனிவர்ஸ் ஆரம்பிச்சது ஒரு பிக் பேங். எப்படி அந்த சயின்ஸ் சொல்றது பாருங்க, அதுக்கும் புரியல. ஏன்னா பகுத்தறிவை யூஸ் பண்ணா, ரீசனை யூஸ் பண்ணா, நத்திங்லேருந்து இவ்வளவு பெரிய யூனிவர்ஸ் வர முடியாது. ஒண்ணுமே இல்லைங்கிற நிலையில இருந்து இவ்வளோ பெரிய யூனிவர்ஸ் வெளியில வந்ததுனால அதுவே ஒரு பெரிய ஒரு இல்லாஜிக்கல் திங். பகுத்தறிவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது சயின்ஸ் சொல்றது. வேதங்களப்போ சொல்லவே சொல்லியிருக்க முன்னாடி. So from that force existence first வந்ததுதான் இந்த காஸ்மிக் டஸ்ட் which became matter. கான்சியஸ்னஸ் இன்னும் அதுல இருந்து வெளிப்படவில்லை. அந்த மேட்டர் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ அந்த ஃபோர்ஸ்ல இருந்து அந்த வெளியில வந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் சத்தான அந்த எக்ஸிஸ்டன்ஸ் வெறும் ஜடமாக ஸ்டார்ஸ், பிளானட்ஸ் ஒண்ணுமே இல்லை. வாழ்க்கை என்று ஒண்ணுமே இல்லை, லைஃப்னு ஒண்ணும் கிடையாது. அடுத்தது திருப்பி சயின்ஸ் என்ன சொல்றது? ஜடத்திலிருந்து வாழ்வு வந்திருக்கிறது. லைஃப் ஹஸ் கம் அபவுட். எப்படி வரும்னு சொல்லி ஜடம்னு சொல்ற, ராக்குங்கிற இந்த ராக்குல இருந்து எல்லா மனுஷன் வர எல்லா சிருஷ்டியும் வந்திருக்குன்னா அந்த ஜடமான அந்த ராக்குக்குள்ளே அவை அடங்கி இருந்தால்தான் அது முடியும். So from what was called inanimate matter, உயிரில்லாத ஒரு பொருள் என்பதிலிருந்து, மண் என்பதிலிருந்து அடுத்த கட்டமாக உயிர் வெளியே வந்தது. And then you had all these small organisms, amoeba, plankton, அதெல்லாம் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சைத்தன்ய வெளிப்பாடு. ரூடிமெண்ட்ரி இன் தி பிகினிங், அதுக்கப்புறம் மரங்கள், அதுக்கு சைத்தன்யம் உண்டு என்று சயின்ஸ் ப்ரூவ் ஆயிடுச்சு. அதிலிருந்து அனிமல்ஸ், கடைசியாக மனிதன். சைத்தன்யத்தின் ஒரு நல்ல ஒரு தெளிவாக தெரிகின்ற ஒரு வெளிப்பாடு மேன் வர வந்தாச்சு. ஆனா வந்தது என்ன? அந்த ஒரிஜினல் சச்சிதானந்தமான அந்த ஒரே பரம்பொருள் தான் தன்னுடைய மாயையால் இந்த உலகை சிருஷ்டித்தது. மாயை என்றால் என்ன? இது சம்ஸ்கிருதத்துல ரூட் வேர்ட்ஸ்ல போனா மாயான எது அளவிடுகிறதோ. இந்தியில மாப்தன்னு சொல்லுவாங்க. மாப்னா மெஷர் பண்றது. மாயை என்பது இஸ் த எபிலிட்டி டு மெஷர். மெஷர்னா இதுல இருந்து இது வர. ஸ்ரீ அரவிந்தோ யூஸ் பண்ண டேர்ம் செல்ஃப் டிட்டர்மினேஷன். தன்னைத்தானே பல பல இடங்களில் இவ்வளவுதான் வெளிப்பாடு. ஒரு குருவினா மாயை கணக்குப்படி ஒரு 3 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். ஒரு நாய்னா ஒரு 20 சென்டிமீட்டர். அப்படி கடைசியில போய் பார்த்தா மனுஷன்னா ஒரு 90 சென்டிமீட்டர். அதாவது தன்னைத்தானே ஒரு வரையரம்புக்குள் அடக்கிக் கொள்ளும் திறமை. யாருடைய திறமை? அந்த அளவே இல்லாத இன்ஃபைனைட் எட்டர்னல் பீயிங். அளவில் கான்சியஸ்னஸ், ஆம்னிபன், சர்வ வல்லமை பொருந்திய அந்த பரம்பொருள் ஒவ்வொரு கிரீச்சர்லயும் அதோடைய தர்மத்துப்படி அந்த லிமிட் இருக்கு. ஒரு மனுஷன்னா சரி கடைசியில மேக்சிமம் போனா 200 kg தூக்குமா. ஒரு மனுஷன் ஒரு மலையை, இமயமலையை தூக்கி விட முடியாது, அசைத்து விட முடியாது. ஒரு லிமிட் இருக்கு பிசிக்கல் பாடிக்கு. அதே மாதிரி மனுஷனுக்கு டைம், டைம் ஸ்பேன் கொடுக்கப்படுகிறது. டைம் அவனுக்கு திரிகாலமும் அவனுக்கு தெரியறது இல்லை. பாஸ்ட்னா இப்ப போயிடுது, ப்ரெசண்ட் தான் அவன் அனுபவிக்கிறான், ஃபியூச்சர் இன்னும் வரல. அண்ட் அவனுக்குன்னு ஒரு டைம் ஸ்பேன் இருக்கு, 100 வருஷம்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஒவ்வொரு சிருஷ்டியில வர ஒவ்வொரு கிரீச்சருக்கும் ஒரு டைம் ஸ்பேன் கொடுக்கப்படுது. அது ஜென்ரலி அது மாறுவதில்லை. எத்தனைத்தான் சயின்ஸ் பண்ணாலும் 120 வயசுக்கு மேல மனுஷன் உத்தரம் வாழ்ந்தவன் கிடையாது.
ஏன்னா அதுல வந்து எல்லாமே சயின்டிபிக் பிரின்சிபிள்னா இத்தனை சயின்ஸ் டெவலப் ஆயிருக்கே, 200 வயசு 300 வயசு வரை மனுஷன் வாழ வைக்க முடியறது. கடவுள் நிர்ணயித்த அந்த வரையரம்புக்குள் தான் அவனுடைய வாழ்வு காலம் இருக்கிறது. ஸோ அந்த விஷயத்தை இப்ப நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த அத்வைத்தம்னு நாம கூறப்படும் பொழுது அது இருந்து கொண்டே இங்கே அந்த அத்வைத்தத்தின் சைத்தன்யத்தின் விளையாட்டு, லீலை, வெளிப்பாடு. அதனாலதான் அரவிந்தர் அப்ப ஒருத்தர் வந்து கேட்கும் பொழுது, அதாவது நல்லவங்க கெட்டவங்கன்னு இருக்காங்க இல்லையா, எல்லாமே அந்த பிரம்மனான பரம்பொருளான இந்த சச்சிதானந்தம் தானே கூட்ட போகுது. ஆமா, உண்மைதான். கெட்டவன் என்றால் என்ன என்றால் இஸ் that the divine is somewhere more manifest, somewhere less manifest. அங்கே இறைத்தன்மையின் வெளிப்பாடு குறைவாக இருக்கிறது. அதனால அவன் நிறைய தவறுகள் பண்றான். இங்கே இறைத்தன்மையின் அந்த ஒளியும் அந்த அன்பும் ஆற்றலும் அதிகமாக இருக்கிறதோ அந்த மனிதன் வந்து மற்றவர்களுக்கு அது வளர வளர துன்பம் கொடுக்க மாட்டான். ஏன்னா அந்த நிலை இன்னும் கொஞ்சம் மேல போனா நான் எங்கும் வியாபித்திருக்கும் அந்த ஒன்னஸான அந்த ஒரே பரம்பொருளின் அம்சமாக தன்னையும் மற்றவர்களையும் அவன் பார்க்கிறான். அதனால தான் அந்த இந்த மாதிரி அப்ஜெக்ஷன் யாரும் பண்ண முடியாது. எல்லாமே டிவைன்னா கெட்ட மனிதர்கள் இருக்கிறார்களே, எப்படி இருக்கிறார்கள், ஏன் இருக்கிறார்கள் என்றால் சிம்பிள் ஃபேக்ட். ஏன்னா எல்லாருக்குள்ளும் அந்த இறைவன் இருக்கும் பொழுது அன்னை கொடுத்த எக்ஸாம்பிள் என்ன, இட் இஸ் லைக் அ பல்ப். உங்களுடைய சென்டர்ல இருக்கு எலக்ட்ரிசிட்டி ஒன்னே தான், அதே சச்சிதானந்தமான பரம்பொருள் தான் அந்த பல்பை, எல்லா பல்புக்கும் கனெக்ஷன். ஆனா வாட்டேஜ்ல டிஃபரன்ஸ். 5 வாட் இல்ல 0 வாட் பல்பு உள்ள இருந்ததுன்னா வெளியில அது தெரியவே தெரியாது. அதுக்கு மேல நிறைய போர்வை பூத்திருக்கு. மென்டல் ஷீட், மனோன்மய கோஷம், பிராணமய கோஷம், கடைசியா நம்ம பிசிக்கல் பாடி, அன்னமய கோஷம், இதெல்லாம் இருக்கும் பொழுது உள்ள 0 வாட் அளவுக்குத்தான் அந்த இறைவன் இறைத்தன்மை அவனுக்குள் வளர்ந்திருக்கிறது என்றால் அவனுக்குள்ள இருந்து நீங்க வந்து எந்த விதமான நல்ல குணங்களோ இல்லை இது பார்க்க ஆல்மோஸ்ட் அவன் வந்து ஒரு காட்டு மிராணி மாதிரி தான் இருப்பாங்க. பட் எல்லாரும் இப்போ மனிதர்கள்ல நிறைய அளவு வளர்ந்தாச்சு. ஸோ சில இடத்துல 10 வாட் பல்பு, சில இடத்துல 25 வாட் பல்புனா ஓரளவு வெளியில அதோட நல்ல அந்த இறைத்தன்மையான நல்ல குணங்கள், சிவம்னு நம்ம சொல்லுவோம், மங்களகரமான குணங்கள். 25 வாட் லைட்டு உள்ள 25 இருந்தா வெளியில அது ஒரு 4 வாட் 5 வாட் தெரிஞ்சாலே பெரிய விஷயம். 100 வாட் பல்பா இருந்ததுன்னா உள்ள அந்த அளவுக்கு அந்த பிரகாசம் உள்ள இறைத்தன்மையின் பிரகாசம் இருந்ததுன்னா அவங்களே நம்ம நல்ல மனிதர்கள், மற்றவர்களை பற்றி யோசிப்பார், யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டா, மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள். அது 100 வாட் பல்பு. ஒரு யோகின்னு எடுத்துட்டா, ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் எடுத்துட்டா, ஜெனுவின் ஸ்பிரிச்சுவல் பர்சன், அதுலயும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். நிறைய இப்போ ஸ்பிரிச்சுவல் பீப்புள் கிளம்பியிருக்காங்க. எது யார் ஜெனுவின் யார் இல்லைங்கிறது கூட நம்மளுக்கு அறிவுறது அவ்வளோ கஷ்டம், ஈஸி இல்லை. பட் ஒரு ஜெனுவின் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ்ல இருக்கான்னா 1000 வாட் பல்பு அவனுக்குள்ள எரிஞ்சிருக்கு. அது நீ வெளியிலேருந்து வருவாளும் அதை உணர்றான். மகா யோகிகள்னா அந்த பரம்பொருளே அவர் கூட இருக்கா. ரமண மகரிஷி ஆகட்டும், அரவிந்தர் ஆகட்டும், இல்லை ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆகட்டும், அதை எவ்வளோ பேர் உணர்ந்திருக்கா. அவளோட சாநித்தியத்துல வந்த உடனே அவளுக்குள் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன, அமைதி வருகிறது, மன உளைச்சல் தானாகவே போய்விடுகிறது. இதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தட் லைஃப். அதைத்தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் பார்லன்ஸ்ல சத் சங்கம் என்று கூறுகிறாங்க. அந்த இறைவனுடன் அருகில் இருப்பதோ சத் சங்கம். யார் அந்த இறைவனை முழுமையாக உணர்ந்து விட்டார்களோ அந்த யோகிகளின் பக்கத்துல நாம போய் உட்காண்டாலே நம்மளுக்கு நடக்க வேண்டிய நல்லது நடக்கும். பரமாச்சாரியால் பக்கத்துல போய் போய் வந்ததுலே எவ்வளவு பேர் எவ்வளவு சொல்லியிருக்காங்க பத்தினா, அவர் வெறும் மடாதிபதி இல்லை, அவர் முழுமையாக அந்த பிரம்ம நிலையை அடைந்த யோகி. ரமண மகரிஷி ஆகட்டும், சிவானந்தர் ஆகட்டும், எல்லாரும். அதனால தான்
இப்ப அரவிந்தரை பற்றி நாம் பேசும் பொழுது அன்னை கூறியதை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்ரீ அரபிந்து is not a teaching, not a revelation. He is a mighty action straight from the Supreme. அரவிந்தர் அந்த பரம்பொருளிலிருந்து ஒரு பெரிய இங்க சிருஷ்டியில் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக வந்தவர். அதுதான் ஒரு யோகிக்கும் அவதாரத்துக்கும் வித்தியாசம். யோகியும் அந்த ஒரு இறைவனை அடைந்து இறைவனோடு ஒன்றி இருக்கிறார். ஆனால் அவதார புருஷர், அவதாரங்கள் ஒவ்வொரு நிலையிலும் சிருஷ்டியை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்வதற்காக வருகிறார்கள். அதுல நம்ம பார்த்திருக்கோம் பழையபடியே எப்படி எவல்யூஷன் ஆரம்பத்திலிருந்து உலகில் நடந்ததோ அதுபடிதான் நம்ம அவதார சீக்வன்ஸும் இருக்கு. முதல்ல மீன், அதுக்கப்புறம் ஆமை, அதுக்கப்புறம் முழுமையாக தரையில் இருக்கும் வராக அவதாரம், லேண்ட் அனிமல். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங் அவதாரம் பாதி மனிதன் பாதி மிருகம், மிருகத்திலிருந்து மனிதனாக மாறும் அந்த நிலை நரசிம்ம அவதாரம். அதுக்கப்புறம் வாமன அவதாரம், பிக்மி. அதுக்கப்புறம் வருவது பரசுராம அவதாரம். பிராணசக்தியின் உத்வேகம் மனசு அப்புறம்தான் வரும், புத்தி அப்புறம்தான் வேலை செய்யும். முன்னாடி வேலையை பண்ணிடுவார். கோபம் பரசுராமர். அதற்கப்புறம் ஸ்ரீராமர் சாத்வீக மனதின், in a way you can say the perfection of the human level. ஏன்னா ஹியூமன்னா மைண்ட். நரோத்தமர், the ideal man. அதுக்கடுத்த அவதாரமாக வருவர் ஸ்ரீகிருஷ்ணர். அவர் கொண்டு வருவது இறைத்தன்மை. because now he brings the over mind. அதனால அவர் ராமர் பர்சனலா எந்த மிராக்கிளும் பண்றது இல்லை. ஸ்ரீகிருஷ்ணர் எவ்வளவோ விஷயத்தை காண்பிக்கிறார், கோவர்தனத்தை தூக்குகிறார், போரில் சூரியனை மறைய செய்கிறார். he brings in the over mind consciousness. தேவர்களின் சைத்தன்யத்தை, அதாவது இந்திராதி தேவர்களின் இந்த சைத்தன்யமும் அதை இங்க கொண்டு வருகிறார். அதுக்கு அடுத்த அவதாரம் அரவிந்தர் சொன்னது அது பரசுராமர் இல்லை என்று அவர் சொன்னார். பரசுராமரின் வாழ்க்கை அவதாரத்தில் அதுல எந்த விதமான இண்டிகேஷனும் கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி புத்தா. ஏன்னா மனத்தின் லோவர் ஹெமிஸ்பியரின் ஒரு முடிவு ஏற்படும் பொழுது அதுக்கப்புறம் சச்சிதானந்தா அண்ட் சூப்பர் மைண்ட், இந்த மகர் லோகத்திலிருந்து ஆரம்பித்து இருக்கிற மேல் லோகத்துக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கு. அதனால தான் இங்கே நாம் இருக்கும் பொழுது என்ன சொல்கிறார் என்கிறா, நீங்க இந்த முழுமையாக இந்த முக்தி அடைய வேண்டும் என்றால் நீ அந்த கேப்பை தாண்டி அந்த சூரிய லோகத்திற்கு சென்ற, ஏன்னா சூப்பர் மைண்ட சூரிய லோகம்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் நீ திரும்பி வர வேண்டாம். அதனாலதான் நம்ம பழைய யோகத்துல ஜெனரலி முக்தி என்றாலே பிறவா நிலை, இந்த லிபரேஷன் ஃப்ரம் த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத், அதுதான் கூறப்பட்டிருந்தது. அரவிந்தர் அன்னை என்ன சொல்லியிருக்காரு, அன்னையும் சொன்னார், ஐ அண்ட் ஷி அரவிந்தர் ஹேவ் நாட் கம் ஹியர் டு செட் அப் அன் ஆசிரம். ஒரு ஆசிரமத்தை இங்கே ஏற்படுத்த நானும் அரவிந்தரும் வரவில்லை. சிருஷ்டியின் அடுத்த நிலையை இங்க கொண்டு வர, அந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ், மகர்லோகத்தின் அந்த கான்சியஸ்னஸ் இங்கே கொண்டு எப்படி ஒரு சமயத்தில் மென்டல் கான்சியஸ்னஸ் ஒரு குரங்கிலிருந்து அனிமல்ஸ்ல இருந்து மனிதன் வந்தான், எம்பாடி த மென்டல் கான்சியஸ்னஸ். அதே விதமாக இந்த புது சைத்தன்யம் இங்கே இறங்கினால் அந்த சைத்தன்யத்திற்கு ஏற்ற சிருஷ்டியின் அடுத்த கட்டமான சூப்ராமெண்டல் பீயிங், அதிமானச புருஷர்கள் இந்த உலகிலேயே இருப்பார்கள். இந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் விட்டால் தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெகன்சைல் ஆகும். ஒன் அண்ட் மெனி, ஒன்றும் பலவாக இருப்பதும் மைண்டால எப்பவுமே அதை ஒரு ஆர்கியூ பண்ணியோ ஒரு ரீசன் கொடுத்து ஒன்னும் அதனாலதான் முன்னாடி இருந்த யோகத்தில் என்ன ஆச்சுன்னா, நீ அந்த ஒன்றாக இருக்கும் அந்த பரம சத்தியத்தை ஒன்ற விரும்பினால் இதை முழுசா விட்டு விடு. Then for you this world must disappear and you must disappear for the day. அதாவது உடம்பு இருக்கிறவரை நீ அப்படியே இருந்துரும் அந்த நிலையில,
இந்த உடம்பு போயிடுத்துன்னா அதோட உனக்கு முக்தி, நீ வந்து திருப்பி வர மாட்டேன், அங்க ஒன்றி விடுவாய். அரவிந்தர் சொன்னால் இதுவரை சரி. பட் இப்போ புது பிரின்சிபல் இஸ் த பிரிட்ஜிங் பிரின்சிபல். த சூப்பர் மைண்ட் இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் த ஒன் அண்ட் த மெனி. சச்சிதானந்தத்திற்கும் சிருஷ்டி மேனிஃபெஸ்டேஷனுக்கும் எது வந்து பிரிட்ஜ் செய்கிறதோ அதுதான் சூப்ராமெண்டல் கான்சியஸ். அதனாலதான் அந்த சாவித்திரியில் அந்த லைன்ஸ் நம்மளுக்கு வரும். She is the golden bridge, the wonderful fire, the luminous heart of the unknown is she, a power of silence in the depths of God. She is the force, the inevitable word, the magnet of our difficult ascent, the sun from which we kindle all our suns, the light that leans from the unrealized vast, the joy that beckons from the impossible, the might of all that never yet came down. All nature dumbly calls to her alone, to heal with her feet the aching throb of life, and break the seals on the dim soul of man, and kindle her fire in the closed heart of things. இதுக்கப்புறம் வர lines. All here shall be one day her sweetnesses full. All contraries prepare her harmony. Towards her our knowledge climbs, our passion grows. In her miraculous rapture we shall dwell. Her clasp shall turn to ecstasy our pain. Our self shall be one self with all truth. அதுதான் சீக்ரெட். அவர் செல்ஃப், என்னுடைய செல்ஃப் will be one self with all truth. ஏனென்றால் அந்த சச்சிதானந்தத்திற்கு 3 படிகள், அதாவது அந்த விஷ்ணு அந்த திரிவிக்ரமனாக 3 ஸ்டெப்ஸில் அடிகளில் எல்லாவற்றையும் அளக்கிறார் என்று கூறும்போது அந்த 3 படிகளை பற்றி அரவிந்தர் சொல்லியிருக்கிறார். ஒன்று டிரான்செண்டன்ட், சிருஷ்டிக்கு அப்பாற்பட்ட பரம்பொருள், அதாவது இதுக்குள்ள மாட்டிக்காதது, வெளியில் இருப்பது டிரான்செண்டன்ட். செகண்ட் வே ஆஃப் பீயிங் ஆஃப் தட் சுப்ரீம் ரியாலிட்டி இஸ் யூனிவர்சல். எல்லாவற்றையும் அடக்கிக் கொண்டு எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கும் அந்த யூனிவர்சல் ரியாலிட்டி விராட் புருஷன். அண்ட் 3வது தான் இன்ட்ரெஸ்டிங், இண்டிவிஜுவல். ஒவ்வொருவரும் அதே பரமனின் தனிப்பட்ட வெளிப்பாடுகள். அதனாலதான் முன்னாடி ஒரு டாக் நான் கொடுத்துருக்கேன், ஐ திங்க் இங்கேயா காரைக்குடியில் கொடுத்தேன்னா, சைக்கிக் பீயிங். இந்த சைக்கிக் பீயிங் என்பதுதான் அந்த பரம்பொருளின் இண்டிவிஜுவல் மேனிஃபெஸ்டோ. அது ஒவ்வொருவரினும் தனி சைக்கிக் பீயிங்கும் முழுமையாக தெய்வீக குணத்தை பொருந்தியது. ஆனால் அதன் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி இஸ் டிஃபரெண்ட் இன் ஈச் கேஸ். என்னுடைய சைக்கிக் பீயிங்கும் அதே பரம்பொருளான இறைவனிலிருந்து வருகிறது. உங்கள் யாவரும் சைக்கிக் பீயிங்கும். ஆனா எப்படி நைக்கும் உங்களுக்கும், நம்ம எல்லாருமே நல்ல மனிதர்கள் தான். ஆனா எனக்கு பிடிக்கிறது வேற. நான் பாட்டு நன்னா பாடுறேன், இன்னொருத்தர் வந்து டான்ஸ் நன்னா ஆடுறார், இன்னொருத்தர் பெரிய சயின்டிஸ்ட், இன்னொருத்தர் வந்து கணக்கு மூளை. எப்படி எல்லாரும் நல்ல மனிதர்கள் தான். ஆனா ஒவ்வொருத்தருடைய ப்ரிஃபரன்ஸ், எனக்கு வந்து தோசை பிடிக்கும், அவருக்கு வந்து உப்மா பிடிக்கும், அவருக்கு இட்லி பிடிக்கும்னு எப்படி டைவர்சிட்டி வருகிறது இல்லையா? அதே மாதிரி முழுமையான இறைத்தன்மை பொருந்திய அந்த சைக்கிக் பீயிங் பல ஜென்மங்களில் ஒரு இண்டிவிஜுவல் யூனிக் பர்சனாலிட்டியாக டெவலப் ஆகி கொண்டிருக்கிறது. அந்த சைக்கிக் பீயிங் வளர வளர the divine element in us, நான் சொன்னேன், அந்த ஒளி, அந்த ஆனந்தம் நமக்குள் படிப்படியாக வளர்கிறது. சைக்கிக் பீயிங் முழுமையாக நம்மளுடைய வெளிவாழ்வில் அவுட்டர் பர்சனாலிட்டியில் அதன் ஒளி வந்து விட்டால் அதுதான் யோக நிலையின் முதல் படி. அந்த ஒரு மனிதன் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருப்பான், கவலைகள் இருக்காது,
ஆட்டோமேட்டிக்கா அவனால மற்றவாளுக்கு வந்து எந்த விதமான கெடுதலும் செய்ய முடியாது. எல்லாருக்கும் நன்மை செய்வான். அதுதான் ஃபர்ஸ்ட் 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் அரவிந்தர் சொன்னதுல சைக்கிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சைக்கிக் நமக்குள்ள இருக்கும். அதனாலதான் என்ன அரவிந்தர், நீ மற்றதெல்லாம் அப்புறம் பாரு, முன்னாடி உனக்குள்ள இருக்கிற அந்த சைக்கிக் பீயிங்க வெளியே கொண்டு வா. அண்டர்கோ த சைக்கிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். உன்னோட வெளி மைண்ட், உன்னுடைய எமோஷன்ஸ், உன்னுடைய பிசிக்கல், அதில் அந்த சைக்கிக்கின் வெளிப்பாடு முதல் கட்டம் சைக்கிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் கான்சியஸ்னஸ் விரிந்து பறந்து யூனிவர்சல் கான்சியஸ்னஸாக மாறுவது செகண்ட். தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது ரெண்டும் முடிந்த அப்புறம் தான் தேர்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சூப்ராமென்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். Then the entire being becomes divine. அது தேர்ட் ஸ்டெப். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த சைக்கிக் பீயிங் அது என்ன இம்பார்ட்டன்ட் என்றால், அந்த இதோட அடிவாரமே ப்ரோக்ராமே அதுதான், இந்த இண்டிவிஜுவல் டிவைன். அந்தர்யாமினாக நமக்குள் ஒவ்வொருவருக்குள் இருக்கும் அந்த இண்டிவிஜுவல் டிவைன். அதனால நாம வந்து எப்பவுமே இதுவா அதுவா என்பது மைண்டோட நிலை, அதை ரிஜெக்ட் பண்ணணும் ஒரு லெவல் வரை. அதாவது அரவிந்தரின் அந்த இதுல அஃபாரிசம்ஸ்ல ஒரு அஃபாரிசம் இருக்கு, ரீசன் வாஸ் த ஹெல்பர், ரீசன் இஸ் த வார். புத்தி நீ ஆரம்பத்துல விட்டுட்டேன்னா அது உனக்கு வந்து பெரிய ஒரு ப்ராப்ளம். ஏன்னா நீ வந்து வளர 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 புத்தியை யூஸ் பண்ணித்தான் நீ இதுவரை இவ்வளவு வளர்ந்திருக்கிற மனித குலமாக, மனிதனாக. ஆனால் எப்போ அதுக்கு மேல இருக்கிற விஷயம் வந்து விட்டா அங்க புத்தியை வந்து நீ வந்து தள்ளி வைக்கணும். அங்கதான் ஃபெய்த் வருது. ஏன்னா நமக்கு வந்து குரு மேல அந்த நம்பிக்கை இருக்கும்போது, அது நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அரவிந்தர் கூறுகிறார், அன்னை கூறுகிறார், அவ மாத்திரம் இல்ல, இதுக்கு முன்னாடி வந்த எல்லா யோகியும் அதை பத்தி சொல்லியிருக்கிறார். அந்த பிரம்மனை பத்தி, இறைவனை பத்தி, வேதத்தின் சத்தியங்களை பத்தி எல்லாம் உண்மை என்று அவா கூறும்போது, நம்ம புத்தியை நாம அதுல வந்து இன்டர்ஃபியர் பண்ண வச்சா அது வந்து நம்ம காலிலேயே கோடாலியெல்லாம் அடிச்சுக்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் ஜெர்னி வில் நாட் பி ஈஸி. ஏன்னா விவேகானந்தர், அரவிந்தர் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை கூறுகிறார்கள் என்றால் அவர்கள் வந்து பொய் சொல்ல மாட்டா, ஏமாத்த மாட்டா, அது நம்மளுக்கு தெரியும். அவரோட பர்சனாலிட்டியை பத்தி ஓரளவு கூட படிச்சா அவர் கூறுவது, ரமண மகரிஷி கூறுவது, பரமாச்சாரியார் கூறுவது, அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வந்து இவ்வளவு ஈஸியாக இந்த உலக விஷயங்களை இவ்வளவு ஈஸியா உதறி தள்ளினான். அவ வந்து எந்த காரணத்துக்காகவும் மற்றவளை வந்து தன்னை இது பண்ணிக்காவா தேவையில்லை, அதாவது ஏமாத்த தேவையில்லை. அதெல்லாம் அஜானத்தில் இருக்கும் ஈகோல இருக்கிற மனுஷங்க தான் பண்ண முடியும். அவா கூறும் பொழுது அதை நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிக்கணும். அண்ட் புத்தியை அந்த சமயத்துல அந்த ரீசனை நீ சும்மா இரு, நீ சொல்றதே உலக விஷயங்களுக்கு பொருந்தும், இது உனக்கு மேல இருக்கிற ஒரு விஷயம். So let's not use, let's go by our faith in our master. அரவிந்தர் அன்னை கூறுகிறார்கள் என்றால் அது நிச்சயமாக அவ வந்து சொல்றது முழுமையான உண்மை. அதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு புத்தியை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்படின்னா எனக்கு வந்து இப்படி சொல்றாள் அரவிந்தர் எழுதியிருக்காருன்னா அதை கொஞ்சம் அதான் அதே ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் அதை மைண்ட்ல வச்சு அனலைஸ் பண்ண புதுசாக ஒரு ஒளி வரும், ஒரு கிளாரிட்டி வரும், நம்மளுக்கு தெளிவு பெறும். அந்த தெளிவுகளை படிப்படியாக நம்ம ஃபாலோ பண்ண நாம் முன்னேறுகிறோம் யோக பாதையில். ஸோ அதுதான் பெரிய விஷயம். ஸோ த ஒன் அண்ட் த மெனி, அத்வைத்தம் என்பதும் பூரண யோகம் என்பதும் ஒன்றுக்கொன்று முரண்பாடு கிடையாது. they are not contradictory to each other. அந்த டிவைன் ஆர் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்ல போன உடனே இமிடியேட்டா அது கிளியர் ஆயிடும் நம்ம. அண்ட் இதுக்குத்தான் நாம வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ். இப்போ நான் சைக்கிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி பேசினேன் என்றால், அந்த சக்தியை நாம் கூப்பிடும் பொழுது, ஏன்னா the whole method of this yoga is the call from below and the grace from above that answers. கீழிருந்து நாம் கூப்பிடுவது, மேலிருந்து அந்த அருள் வந்து நம்மை முன்னேற்றம் எய்த செய்வது. இது முன்னாடியே இருக்காக. இந்த மாயை பற்றி நம்ம பேசிட்டு போனா
அந்த சாக்தம் என்று கூறப்படும் அம்பாள் வழிபாடு, டிவைன் மதருடைய வழிபாடில் அன்னையின், அதாவது ஷீ இஸ் அபவ் ஆல் த ரெஸ்ட். ஏன்னா அந்த சிருஷ்டி என்று வந்து விட்டாலே அங்கே சக்தி வந்து விடுகிறது. அதான் ஆத்திய சக்தி, அதித்தி என்று கூறுகிறோம். So what are her 5 functions? அதுல சொல்லப்படுகிறது சிருஷ்டி, ஸ்திதி, விநாசம், அந்த முப்பெரும் தொழில்கள். அதை சக்தியாக இருந்து சிவனின் சக்தியாக, நாராயணனின் சக்தியாக, பிரம்மாவின் சக்தியாக இங்கே செயல்பாடு வந்து அந்த சக்தியின், அவளோட சக்தி மூலமா தான் நடக்கிறது. அதுதான் ஃபர்ஸ்ட் 3. 4வது தான் திரோதானம். திரோதானம்னா திரையை போடுது. இந்த பரமசத்தியம் பிரமச்சூரா யாருக்கும் தெரியாம இருக்க அந்த ஒரு திரை போடப்பட்டிருக்கிறது. அந்த திரை இருக்கிறது தான் திரோதானம். எப்போ the soul, the psychic being is ready for the new revelation, அந்த சமயத்தில் அந்த திரையை அகற்றுவதும் அந்த ஆத்திய சக்தி, அந்த அம்பாளின் வேலைதான். அதுதான் அனுக்கிரகம், கிரேஸ், the grace from above. முப்பெரும் தொழில்கள் திரையால் மறைப்பதும், இந்த மறைந்ததை நீக்குவதும் அந்த அன்னையின் அருளால் தான், அந்த ஆத்திய சக்தியின் அருளால் தான் ஏற்படுகிறது. ரிமூவிங் ஆஃப் த வே. அதுக்கு நாம வந்து முன்னாடி நம்மள ரெடி பண்ணிக்கணும். சைக்கிக் பீயிங்கை உணர வேண்டும். ஏன்னா அதை வந்து ஈவன் பிசிக்கலி உணர முடியும். ஒரு தடவை உணர்ந்து விட்டீர்கள் என்றால் தட் இஸ் அவேக்கனிங் ஆஃப் த சைக்கிக். நிறைய பேருக்கு அது வந்து சமாதி பக்கத்திலேயோ அன்னை முழு மனதோடு வழங்கும் பொழுது அந்த உள்ள நம்ம ஹார்ட் சென்டர்ல we can feel that movement. அதுதான் சைக்கிக் பீயிங். அது இருக்கு. இட்ஸ் நாட் இன் த பிசிக்கல் பாடி, அதோட ஒரு தனி, பட் வெரி மச் இன் த சென்டர் ஆஃப் த பீயிங். இன் ஈச் ஹியூமன் பீயிங் தேர் இஸ் த சைக்கிக் பிரசன்ட். சைக்கிக் பீயிங் இஸ் பிரசன்ட் இன் ஈச் ஹியூமன் பீயிங். அண்ட் நம்ம டாபிக் இது பண்ணும்போது அதனால பூர்ண யோகம் ஏன் சொல்லுகிறோம் என்றால், அந்த ஒரு புறம் அந்த பரம சத்தியமான அந்த பரமேஸ்வரன் அனோரணியான் மகத்தோர் மகியான் என்று இருக்கிறான். இந்த சிருஷ்டியில் எல்லாவற்றிலும் பெருசாக எதா இருந்தா அதையும் தாண்டி இருக்கிறான். யூனிவர்ஸே தாண்டி இருக்கிறான், டிரான்செண்டன்ட். அனோரணியான் எல்லாத்தோட சின்னதா நீ இந்த யூனிவர்ஸ்ல எதையாவது காட்ட, அதையும் தாண்டி இருக்கிறான். ஒரு ஆட்டம் என்று எடுத்துக்கொண்டால் கூட பியாண்ட் த ஆட்டம் இஸ் ஸ்டில் தட். இப்போ ஈவன் சயின்ஸ் சொல்லுகிறது தட், இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க, அதாவது நாங்க வந்து மேட்டர்னு ஸ்டடி பண்ணி பார்த்தா கடைசியில மேட்டர்னு ஒண்ணுமே இல்லைங்க. முன்னாடி பிக் பேங்க்னு சொன்னாங்க, ஒண்ணுமே இல்லாத வந்து நம்ம வேதங்கள் எவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாடி பிக் பேங் சொன்னது அவ வந்து பெரிய சயின்டிபிக் டிஸ்கவரின்னு கொண்டு வருகிறது. நல்லது. ஏன்னா இப்ப நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கிறது பல விஷயங்கள். ஏன்னா முன்னாடி வந்து சயின்ஸ் வுட் ஒன்லி அக்செப்ட் பிசிக்கல் ரியாலிட்டி. இப்ப அவ சொல்றா, அதாவது இந்த வெறும் இந்த மேட்டர்ல இருந்து இந்த காம்ப்ளெக்ஸ் மைண்டுங்கிறது வர முடியாது. மனிதனுக்கு இருக்கும் இவ்வளவு திறமையான மனது என்பது, இது வந்து சந்திரனுக்கே ராக்கெட் அனுப்புறது, 5G போன் இதெல்லாம் கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்ததுன்னா அது வெறும் ஒரு ஜடமான அந்த ராக்ல இருந்து மற்றும் அந்த ராக்குள்ள இருந்து வரல. அடுத்த நிலைகள் இருக்கு, லெவல்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் விச் வி ஆர் yet to understandங்கிறத அவ ஏத்துக்கிறார். அதனால நம்ம வந்து முதலில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எப்பவுமே அரவிந்தர்கிட்ட கேட்ட போது ஒரு தடவை அரவிந்தர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்ட, வாட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன்? நான் வந்து தியானம் செய்வதாலும் எந்த விஷயத்தை பற்றி தியானம் செய்வேன்? 2 விஷயம் இருக்கு, மெடிடேஷன் அண்ட் கான்சென்ட்ரேஷன். கான்சென்ட்ரேஷன் என்பதில் மனதில் சலனம் இருக்காது, ஒரு பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணும். ஹார்ட் சென்டர், நெற்றியின் நடுவுல ஆக்யா சக்கரத்துல, தலையில் டாப்பில், இல்ல அதுக்கும் மேல போய் சாஸ்திர தளத்தில் 1000 petal லோட்டஸ்ல ஜஸ்ட் ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேட் யுவர் கான்சியஸ்னஸ். மெடிடேஷன் என்றால் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நினைப்பதோ யோசிப்பதோ. இப்ப நான் வந்து முருகப்பெருமான் மேல் மெடிடேட் பண்றேன்னா கண்ணை மூடிட்டு தியானத்துல எந்த முருகன் எனக்கு இஷ்டமோ, திருச்செந்தூர் முருகனோ இல்ல வீட்டுல இருக்கிற முருகன் படமோ, அந்த ரூபத்தை தியானம் செய்ய செய்ய அதோட எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுகிறது.
அரவிந்தர் சொன்னது பிரம்மன். பிரம்மன் மேல எப்படி மெடிடேட் பண்றது? பிரம்மன் என்றால் எந்த ரூபமும் கிடையாது. பட் ஈஸியஸ்ட் ஆஃப் மெடிடேஷன் இஸ் த மெடிடேஷன் ஆன் த பிரம்மன். ஏன்னா நீ எதை பார்க்கிறாயோ அதெல்லாம் பிரம்மன் தானே. ஒரு மரத்தை பார்க்கிறாய், ஒரு குருவியை பார்க்கிறாய், ஒரு காக்காயை பார்க்கிறாய். இப்படி பாரதியார் பாடினார், காக்கை சிறகுநிலை நந்தலாலா உன் கரிய உருவம் தெரியதா நந்தலாலான்னு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுதும் நம்ம மனசுல ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் த டிவைன் மேனிஃபெஸ்ட் as a tree. இது அந்த பரம்பொருளான அந்த பரமானந்தமான அந்த சச்சிதானந்தத்தின் வெளிப்பாடு. என் கண்களுக்கு ஒரு மரமாக இலையாக தெரிந்தாலும் அப்போ நம்மளுடைய பழைய விதமான யோசனையை தள்ளி வைக்க வேண்டும். இல்லைன்னா நார்மலா போயிட்டே இருந்தா இலை, ஆட்டோ, பில்டிங், ரோட்ல தண்ணி இருக்கு. பட் இதுவே ஒரு ஆனந்தம் தரும் ஒரு விஷயம். நம்ம மைண்ட்ல எப்பவுமே அந்த ஒரு தாட், இந்த அத்வைத்தமான யோகா பிகின்ஸ் வித் பிரம்மன் கான்சியஸ்னஸ். அதை வளர்த்து கொள்ளணும். எதை பார்த்தாலும் அது should connect you to சச்சிதானந்தா. இந்த டிவைனுடன் இம்மீடியட் கனெக்ஷன் ஏற்படும். அதனாலதான் இந்த அன்னை அரவிந்தர் கொடுத்த அந்த பிரேயர் இருக்கு. ஓம் ஸ்ரீ அரவிந்தோ மீரா, ஓப்பன் மை மைண்ட், ஓப்பன் மை ஹார்ட், ஓப்பன் மை லைஃப், your light, your love, your power. In all things may I see the divine. ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவனை பார்க்க வேண்டும். அரவிந்தரின் இன்னொரு கோட் கூட இருக்கு. If you cannot see the divine in the vilest of human beings, you are not yet ready for my yoga. அதாவது கெட்டதிலும் கெட்ட மனிதன், ரொம்ப தாழ்ந்த மனிதன் என்று நாம் நினைக்கும் பொழுதும் கூட அது அதோட இடத்துல இருக்கு. அவனை நம்பாத, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத. பட் ஃபர்ஸ்ட் தாட் ஷுட் பி அதே பரம்பொருள் தான். அதுதான் பிரம்மன் கான்சியஸ்னஸ். ஃபர்ஸ்ட் you acknowledge the reality, the truth, that this is the divine. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள அந்த இதுல இருந்து, அந்த ராகத்வேஷத்திலிருந்து, வெறுப்பிலிருந்து விடுதலை கிடைக்கும். அரவிந்தர் கூட சொல்ல, கீப் யுவர் காமன் சென்ஸ். அதுக்காக அவன் சொத்தெல்லாம் அவன் கையில கொடுத்துட்டு போயிடாது. திரும்பி எல்லாம் அவன் நேச்சர் உனக்கு புரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம். பட் டோன்ட் சே தட் ஹி இஸ் a evil man. அது செகண்டரி. He is still that same சச்சிதானந்தா. எந்த சச்சிதானந்தமாக நானாக இருக்கிறேனோ, ஒரு யோகியாக இருக்கிறாரோ, எல்லாவற்றுமாக இருக்கிறாரோ, அந்த மனிதனும் அதே இறைவன் தான். அவனுக்குள்ள அந்த இறைத்தன்மையின் வெளிப்பாடு ஆல்மோஸ்ட் இல்லவே இல்லை. இம்மீடியட்லி இப்போ நம்மளுக்கு இந்த இதுல சொல்றா இல்லையா, அதாவது நீங்க அந்த ஒரு கிரிமினல்னா அவனை வெறுக்காதீங்க, அவனை திருத்த பாருங்க, அதெல்லாம் சொல்றது ஆட்டோமேட்டிக்கா இதுல தானாவே விடுகிறது. ஆனா இது ஈஸி இல்லை. ஈவன் ஆதிசங்கரோட அந்த கதை இருக்கு இல்லையா, காசியில குடிச்சுட்டு வரும்போது இதுல ஒரு சண்டாளன் தானே, அவர் அவனை ஒன்றும் சொல்லலை, அவர் ஒதுங்கிட்டார். அவன் நிழல் படக்கூடாதுன்னு அந்த காலத்துல ஒரு இது, அந்த குடிச்சு விட்டு மடியா இருக்கும்போது அந்த சண்டாள ரூபத்துல வந்தது இந்திரன் தான். அவன் ஆதிசங்கரை பார்த்து சிரித்தானான். ஒரு பக்கம் பிரம்ம சத்தியம் என்று பேசிக்கொண்டு நீ எவ்வளவு ஈஸியா ஒரு இதை பார்த்த உடனே, அதுதான் நம்ம பிரகிருதி. that has to change our nature. விருப்பு அதான் அந்த அத்வைத்தம் என்று கூறும்போது அந்த ஒன்னஸ் நம்ம மனதில் வளர வளர, சாவித்திரி லைன் இருக்கு இல்லையா, love in her was wider than the universe. The whole world could take refuge in a single heart. ஸ்கந்தகுரு கவச்சத்திலையும் வரும், பரந்த அன்பினை நீ பரபிரம்மன் என்றனை. நான் பிரம்மன் பிரம்ம சைத்தன்யன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு அன்பை மாத்திரம் குறுக்கி வச்சுட்டு இருந்தா, என் பையன், என் வீடு, என்னோட குடும்பம்னு. அதுக்கு மேல அந்த அன்புக்கு விரிவு கொடுக்கலைன்னா அந்த பிரம்ம சைத்தன்யம் வரப்போறது இல்லை. பிரம்மனா இருப்பவன்
பிரம்ம சைத்தன்யத்தில் இருப்பவன் அந்த பரந்த அன்பு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அதுதான் அவெல்லாம் உணர்ந்திருக்கான். ரமண மகரிஷியிட போனாலும் அவர் ஒன்றும் பேசாம இருந்தாலும் அந்த ஆட்கொள்ளப்படுகிறார்கள் ஒரு யோகியின் சாநித்தியத்தில் வந்தவுடன் அந்த பரந்த அன்பு, வரையரம்பு இல்லாத அன்பு. அதுக்காக அந்த அன்புக்கு விவேகம் இல்லை என்று இல்லை. அரவிந்தர் சொல்லியிருக்கார், தி டிவைன் ஹேஸ் இஸ் ஓன் நாலேஜ். எங்க தேவை இல்லையோ அதுக்காக அங்க போனா எல்லாரும் போய் ஒரு நமஸ்காரம் போட்டு வந்த உடனே வீட்டுக்கு வந்தா கோடீஸ்வரன் ஆயிட்டான்ல. அதுக்கு ஒரு சுதாமா தேவை. சுதாமா மாதிரி உண்மையான கிருஷ்ணரிடம் அன்பு, இறைவனிடம் அன்பு இருந்தால் கேட்க தேவையில்லை, தானாவே கொடுக்கப்படுகிறது. ஆனா யார் இறைவனை முட்டாளாக்க நினைத்து ஒரு 2 ரூபாய்க்கு ஒரு பிரசாதமும் 8 ஒரு சூடமும் வாங்கி காமிச்சு விட்டு வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு லாட்டரி அடிச்சிருக்கான்னு பாக்குறான்னு இறைவன் அந்த அளவு முட்டாள் இல்லை. உண்மையான மதர் has said this. All true prayers are always answered. True prayer என்பது அந்த இறைவனிடம் முழு பக்தியும் அன்பும் இருப்பவர்கள் எப்பாவது அவ வேண்டும் பொழுதே இதை தேவைதான் வேண்டுவோம். எனக்கே ஒரு பெரிய பணக்காரன் வச்சுக்கோங்க, அதாவது ஒரு ரொம்ப சின்ன வயது நெருக்கமான நண்பன் என்றால் அந்த பணக்காரனிடம் கேட்க நான் தயங்குவேன். மற்றவெல்லாம் உடனே கேட்பா, சார் கொஞ்சம் இந்த கொடுங்க சார், அதை கொடுங்கன்னு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா, நான் எப்போ கேட்பேன், எப்போ எனக்கு உண்மையிலே தேவையோ. சுதாமா மாதிரி. பட் அங்க கேட்கவே தேவை இருக்கு, இறைவனுக்கு தெரியும். அதுதாங்க அந்த அத்வைத்தம். ஏன் என்றால் அதுக்கு இன்னொரு டீப்பர் ரீசன் இருக்கு. அன்னை ஒரு இடத்துல சொல்லியிருக்கா, ஐ எம் இன் யூ அண்ட் யூ ஆர் இன் மீ. அது நம்மளுக்கு புரியறது. ஏன்னா அந்த யூனிவர்ஸையே தாங்கி கொண்டிருக்கும் அன்னைக்குள்ளதான் நம்ம எல்லாம் இருக்கோம். நமக்குள் சைக்கிக் பீயிங்கோட சென்டர்ல அன்னை அரவிந்தர் இருக்கிறார்கள். சுப்ரீம் டிவைன் இஸ் தேர் இன் தி சென்டர் ஆஃப் தி சைக்கிக். எனக்குள்ள அன்னை இருக்கிறார். ஆனா இன்னொரு இடத்துல அன்னை என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், ஐ எம் யூ அண்ட் யூ ஆர் மீ. அதுவும் அங்கே அன்னை அந்த சச்சிதானந்தமான பரமனாக இருந்து கொண்டு கூறுகிறார். இன்னொரு லைன்ல இருக்கு, God greater by the fall. நாம இங்க விழுந்திருக்கோம்னா அது மூலமாக அந்த இறைவனுக்கு ஏதோ ஒன்று ஸ்பெஷலா இருக்கு தேவை. அதுதான் அந்த இண்டிவிஜுவாலிட்டி பலவாக ஆகுகிறது. அதனால டிவைன் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஈச் ஒன் ஆஃப் அஸ் இன் அவர் டெவலப்மெண்ட். ஏன்னா இங்க வளர்ந்து கொண்டிருப்பது அவனே தானே. பலவாக அந்த இறைவன் வளர்ந்து கொண்டு வருகிறான். அதனால டிவைன் ஹஸ் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் அவர் ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ். யார் அதில் முழுமையாக இருக்கிறார்களோ அவர்களுடைய மெட்டீரியல் ரிக்குவயர்மெண்ட்டை இறைவன் பார்த்துக் கொள்வார். இதுல பகவத்கீதையில வருது, அனன்யாஸ் சிந்தயம் தியோமா தேஜனாக பரியுபாசத்தை தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியம். அனன்யான என்னை அந்நியனாக நினைக்காதவர்கள். அனன்யம் இறைவனை என்னோட ரொம்ப தூரத்திலேயோ அந்நியனாக நான் நினைக்காமல் இருக்கேன். என்ன இந்த சத்தியத்தை எப்பவுமே நில வச்சிருக்கேன், இந்த பிரம்மன் கான்சியஸ்னஸ். இந்த இறைவனின் குழந்தைதான் நான், அந்த இறைவனின் ஒரு இண்டிவிஜுவல் வெளிப்பாடுதான் நான் என்பதை நான் மைண்டில் வைத்துக் கொண்டிருக்கும் போது நான் அனன்யனாக நினைக்கிறேன். அனன்யா சிந்தயந்தியோமா, யார் அவ்வாறு நினைக்கிறார்களோ தேஜனாக பரியுபாசத்தே, அவர்கள் எல்லா இந்த கஷ்டங்களிலிருந்து வெளியே வந்து கஷ்டங்கள்னா அஞ்ஞானம் வெளியே வந்து விடுவார்கள். தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியம். அவர்களுடைய டெய்லி ரிக்குவயர்மெண்ட்ஸ் நீட்ஸ நான் பார்த்துக்கிறேன். அந்த கடைசி லைனா தான் எல்ஐசி தன்னுடைய மோட்டாவை வச்சிருக்கு. யோகக்ஷேமம் மகாமியகம் என்பது எல்ஐசியோட மோட்டோ. இந்த ஸ்லோகத்துல இருந்தா வந்தது யோகக்ஷேமம் மகாமியம். அதுதான் ஃபர்ஸ்ட் ரிக்குவயர்மெண்ட். கீப் யுவர் செல்ஃப் ஃபர்ம்லி ஃபிக்ஸ்ட்
the consciousness of oneness, and to see everything as a manifestation of that oneness in different ways. பலவிதமாக. And அதோடைய அடித்தளம் எல்லாமே ஆனந்தம், ஒரு ஆனந்தத்திற்காக. ஒரு சில சமயத்துல அந்த ப்ரோக்ராம்ல இந்த மோனோ ஆக்டிங் பண்ணுவோம், நல்லா இருக்கும் ஓரளவுக்கு. பட் ஒரு ஃபுல் சினிமா பார்க்குற ஆனந்தம் வருமா அதுல? எவ்வளவு கேரக்டர்ஸ், ஆனா ரியல் இல்லை. அதாவது அது எல்லாமே they have come, as you can say, by from the mind of the director or the writer or whatever. பட் எவ்வளவு ஆனந்தம் அதிகமாகிறது. ஒரே ஒரு ஆக்டர் மட்டும் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தா சரி பரவாயில்ல, நல்லா பண்றானாலும் அந்த பலவின் ஆனந்தம், அதாவது தட்ஸ் a very special thing. Or அதுக்கு ஒரு வேர்டு அரவிந்தர் யூஸ் பண்ணது என்னன்னா, அங்க ஒன்றாக இருக்கும்போது திக்குமுக்காடி போகும் ஆனந்தம் இருக்கு. பட் அதே ஆனந்தம் ஹியர் ஃபார் வேரியஸ் டிலைட், பலவிதமாக அந்த ஆனந்தத்தின் வெளிப்பாடு. ஸ்பேஸ்ல போறவா எல்லாருக்கும் உடம்பு சாப்பிட்றதுக்கு ஒரு கேப்சூல் கொடுத்துருவாங்க. இந்த சாப்பாடு டூத் பேஸ்ட் மாதிரி இருக்கும், வாயில தினம் காத்தால ஒரு 5 சென்டிமீட்டர் அமைக்கி முங்கிட்டேன்னா 3 நாள் முழுக்க சாப்பிட தேவையில்லை, எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கு. அது போதுமா? இல்ல ஆரம்பிச்சு காத்தால பாயசத்துல இருந்து வடையில இருந்து அப்பளம், சாம்பார், ஜாங்கிரி, எந்த சாப்பாடு பெட்டர்? அதே மாதிரி ஆனந்தம் அங்கேயும் இருக்கிறது, இங்கேயும் ஒரு அந்த யோக நிலையை, இறைநிலையை அடைந்தவர்களுக்கு எல்லாமே ஆனந்தம் தான். அதை பலவாக அனுபவிக்கிறார். யார்? நானா? நீங்களா? நம் மூலமாக அந்த பரமனானந்த இறைவன் பலவிதமாக நம்ம ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்கள், வாழ்க்கையில் ஏற்படும் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே அவருக்கு ஆனந்தம். ஏன்னா அவருக்கு இதெல்லாம் நம்ம சீரியல் பார்க்குற மாதிரி. எப்படி ஃபர்ஸ்ட் அந்த வில்லன் ஹீரோ அடிக்கும் போது நம்ம என்ஜாய் ஏன் பண்றோம்? நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் அந்த அடியெல்லாம் ரியல் இல்லைன்னு. ரெண்டாவது இப்போ எழுந்து பாம்பாரு, நம்ம ஆளு வச்சு சாத்த போறான் அவனை, இவன் இன்னும் 2 அடிக்கட்டும். அப்போதான் இவன் எழுந்து அடிக்கும் போது நம்மளுக்கு என்ஜாய் கூட. நம்மளுக்கே அடிபடும் போது உமையான கத்தம் வாழ்க்கையை பத்தி தான். வாழ்வில் சில துக்கங்கள் வந்தால் இறை நிலையை அடைந்தவர்களுக்கும் அந்த பரமனுக்கும் எல்லாவற்றிலும் ஆனந்தம். எவ்வாறு ஒரு ராஜா சில சமயம் மாறுவேஷம் போட்டுட்டு ரோட்டுல பிச்சைக்காரனா தெரியும் பொழுது அந்த பிச்சைக்காரன் மாதிரி அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் தான் ராஜான்னு. ஒரு ஆள் பல்சை எடுத்து முன்னாடி 2 ரூபாய் எடுத்து அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு அந்த 2 ரூபாயை உள்ள போட்டு 8 அணாவை எடுத்து பார்த்து இவனை பார்த்துட்டு அந்த 8 அணாவையும் உள்ள போட்டு கடைசியில் ஒரு 4 அணா போட்டு போகும்போது இவனுக்கு சிரிப்பு. உண்மையான பிச்சைக்காரனுக்கு அந்த ஆள் 10 ரூபா நோட்டை எடுத்த உடனே மனம் உதிக்கும். அந்த நோட்டை உள்ள வச்சு 1 ரூபாய் எடுக்கும் பொழுது டவுனு, கடைசியில் 4 அணா போடும் பொழுது அவனுக்கு துக்கமே வந்துடும். ஏன்னா அவன் பிச்சைக்காரன். அதே மாதிரி தான் நாம் ஒவ்வொருவரும் என்று உணர்ந்து விடுகிறோம். நாம் அந்த இறைவனை தவிர வேறொருவரும் இல்லை. அதுதான் என்னுடைய சத்தியம். இந்த பிரம்ம சத்தியத்துடன் என்னை ஏன் இது இணைக்கிறது? The psychic being, the immortal among mortals. இந்த மிருத்யு உலகத்தில் மிருத்யுவே இல்லாத என்னுடைய ரியாலிட்டி that comes from eternity. அதையுடன் நான் ஒன்றி விட்டேன் என்றார். அதுக்கப்புறம் எனக்கும் வேடிக்கை தான் எல்லாமே. பணம் வந்தாலும் சிரிப்பு, பணம் போனாலும் சிரிப்பு, ஒரு நஷ்டம் ஏற்பட்டாலும் சிரிப்பு, லாபம் ஏற்பட்டாலும் சிரிப்பு, எல்லாத்தையும் ஒரே சிரிப்பு தான். ஏன்னா எல்லாமே ஆனந்தம். Because now I am outside the picture. I am watching the picture. I am no longer one of the characters. அங்க என்னோட பேர்ல ஒரு கேரக்டர் இருக்கு இந்த உலகம் என்றும் திரையில். ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி all the world is a stage and we are all actors. ஷேக்ஸ்பியரோட லைன் மாதிரி. அப்போ எல்லாத்தையும்
காரசாரத்திலிருந்து எடுத்து ஒரே இதுல என்ஜாய் பண்றது இல்ல. அந்த நவரசங்களையும் என்ஜாய் பண்ணும் திறமை. பயம்னு வரும்போது கூட அதை என்ஜாய் பண்றான். அதான் நவரசம். உண்மையான மனிதனுக்கு பயம் வந்தா அப்படியே அழ ஆரம்பிச்சுடுறோம், நடுங்கி போயிடுறோம், உடம்பு டவுன் ஆயிடுறோம். திஸ் இஸ் அவர் கனெக்ஷன். அந்த அத்வைத்தம் என்பது அதோடைய ஆரம்பத்திலேயே சிருஷ்டியை யோசிக்கப்பட சிருஷ்டியின் குறிக்கோளே இந்த பலவாக அது ஆவது என்பதுதான். அதனாலதான் சூப்பராமெண்டல் கான்சியஸ், சூப்பர் மைண்டுக்கு இன்னொரு டெபினேஷன் என்ன இருக்குன்னா ரியல் ஐடியா. சிருஷ்டி அது இதுலயும் இருக்கு நம்மளுக்கு. அதாவது நம்மளுக்கும் 3 நிலைகள் இருக்கின்றன. 5 பாடிஸ்ன்னு நாம சொல்லியிருக்கோம். அன்னமயம், பிராணமயம். அது என்ன நிலைகள் என்றால் ஸ்தூலம். ஸ்தூலம் இஸ் த கிராஸ். அது பிராணமய கோஷமும் அன்னமய கோஷமும் சேர்ந்தது. தட் இஸ் ஸ்தூலம். சூக்ஷ்மம் என்பது மனது, மைண்ட், மென்டல். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல இன்னும் 2 நிலைகள் சேர்ந்து ஒரு நிலையாக இருக்கிறது தான் காரண சரீரம். சூப்ராமெண்டல் அண்ட் ஆனந்தமயா டுகெதர். ஆனா 2 பாடிஸ் இன்னும் நம்மளுக்கு வரது இருக்கு மீதி. மகர்லோக சைத்தன்யமான அந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் விஞ்ஞானமய தேகம், அதுக்கு மேல ஆனந்தமய தேகம் எவல்யூஷன்ல இருக்கு இன்னும் மீதி. பிசிக்கல், வைட்டல், மென்டல் வந்தாச்சு நமக்கு. அதனால இந்த 2ம் சேர்ந்ததான் காரண சரீரம் என்பது. எப்போ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி இந்த டேர்மை யூஸ் பண்ணி, அதுதான் காரணம் நாம இங்க வந்ததுக்கு, இந்த உலகம் தோன்றியதுக்கு. The whole code, the whole program is there. That is the supramental for the entire creation. அந்த சூப்ராமெண்டலின் பிளான் படிதான் இதுவரை வந்துருவோம். அதனாலதான் அரவிந்தர் கூறியிருக்கார், மேன் இஸ் அ டிரான்சிஷனல் பீயிங். மனிதன் ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்பாடு. இந்த ரீசன் புத்திப்படியும் கேட்கறது நம்மளுக்கு. எப்படி மரத்திலிருந்து மிருகங்கள், மிருகங்களிலிருந்து குரங்குல இருந்து மனிதன் வந்தாலும் இதுக்கு மேல இன்னொரு ஸ்டெப் இருக்குன்னு இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? குரங்கு இருந்த போது யாராவது யோசிச்சு பார்த்திருக்க முடியுமா அது இந்த குரங்குல இருந்து மனுஷன் வருவான்னு? இப்ப நம்மளாம் மனிதர் நமக்கு தோன்றதா பார்க்கும்போது அடுத்த கட்டம் வந்த போது எப்படி இருக்கும்? அந்த இதுக்கு அடுத்த நிலையில் வரும் அந்த சூப்ராமெண்டல் பீயிங், அதிமான அந்த சிருஷ்டி, அதுதான் அன்னையின் ரைட்டிங்ஸ்ல இருக்கு. ஓரளவுக்கு ஐடியா கொடுத்திருக்காரு அன்னை அரவிந்தர். அன்னை கொடுத்திருக்கார்கள் அந்த அஜெண்டால சில இண்டிகேஷன்ஸ் கொடுத்திருக்காரு பீயிங் எப்படி இருக்கும். அது வரும்போது வரட்டும். இப்போ இருக்கும் பொழுதே நாம் எந்த கட்டாயத்தையும் இல்லை, இந்த அஜானத்தையும் ஈகோவையும் டிசைரையும் பிடிச்சுண்டு கஷ்டப்படணும்னு. நம்ம அந்த அம்பாள் மேல பாட்டு இருக்கே, உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய், தொடரவும் மாயை நீக்கி பிறந்த பலனை தந்தாய், அன்பை புகட்டி உன் ஆடலை காணச் செய்தாய், அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரின்னு. அந்த இதுதான் நம்மளுக்கு அன்னை செய்கிறாள். அந்த திரையை நீக்கி உழன்று திரிந்தேனே, அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ பெரிய பணத்துக்கு பின்னாடி ஓடுறோம், இதுக்கு பின்னாடி ஓடுறோம்னா அதுல ஆனந்தம் இல்லை, கஷ்டப்படுறோம். கிடைக்குமோ கிடைக்காதா, குறை ஒன்றும் இல்லை. அதான் பாட்டிருக்காரு நம்ம ராஜகோபாலாச்சாரி, குறை ஒன்றும் இல்லைன்னு. அதை நான் இருக்கிறதா மனசு இல்லையே, எவ்வளவு இருந்தாலும் இன்னும் இது வேணும் அது வேணும்னு ஓடிண்டே இருக்கு. உழன்று திரிகிறது. உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய். உத்தமன் என்றால் என்ன? இறைத்தன்மை முழுமையாக வெளிப்படுகிறது நிலைதான் உத்தமமான நிலை, தெய்வீகமான நிலை. உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய், தொடர உன் மாயை நீக்கி பிறந்த பலனை தந்தாய். இல்லைன்னா மாயையில இருக்கிறவன் வந்தான், பிறந்தான், ஏதோ ஒரு டியூரேஷனுக்கு இருந்தான், செத்தான், திருப்பி வந்தான், புனரபி ஜனனம் மாயிலே தான் இருந்துட்டு இருக்கான். பிறந்த பலன் எப்போ தெரிகிறது? அதான் கிரேஸ். தென் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி ரியல் பர்பஸ் ஆஃப் யுவர் கமிங் ஹியர். இங்க நான் வந்தது பணம் பண்றதுக்கா, குடும்பத்தோட இருக்கிறதுக்கா,
வயசாகிறதுக்கா, சீனியர் சிட்டிசன் பெனிஃபிட்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸில் படி ரொம்ப கஷ்டப்படாமல் போய் சேர்றதுக்கா, அதுக்காக வந்துருங்க. எத்தனை தடவை அந்த மாதிரி வந்திருப்பேன், எத்தனை ஜன்மங்கள். பிறந்த பலன் எப்போது கிடைக்கிறது என்றால், நான் எதற்காக இங்கே வந்திருக்கேன், நான் யார், அதை அறிந்து கொண்டு லைஃபோட ஹோல் மீனிங் மாறி விடுகிறது. வெரி கிளியர் ஃபோக்கஸ். ஒரு ஜென்மங்கிறது அப்போ ஒண்ணுமே இல்லை. ஏன்னா now it is a aim which goes across many lives. The most interesting journey. அதனால தான் அன்னை இது அட்வென்ச்சர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் சொல்லியிருக்கு. கிரேட் அட்வென்ச்சர். இதுதான் நம்மளுக்கு எப்பவுமே புரிந்து கொள்ள வேண்டும். அத்வைத்தம் என்பது என்றால் அரவிந்தரின் யோகம் பூர்ணாத்வைத்தம், பூர்ண யோகம் என்பது இங்கே இருந்தபடியே அந்த நிலையை இங்கே கொண்டு வருவதுதான் இந்த யோகத்தின் குறிக்கோள். அதனாலதான் அந்த ஸ்லோகம் இருக்கு. வேதங்களின் ஸ்லோகங்கள் அப்பவே இருந்திருக்கு. ஒன்னே ஒண்ணு இருந்து அந்த ஸ்லோகம் சொல்ல தேவையே இல்லை. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. That in itself, by itself is complete. முழுமையாக இருக்கிறது. அந்த முழுமையிலிருந்து ஒரு முழுமையை நான் வெளியே எடுத்தாலும் மிஞ்சுவது முழுமைதான். எது எடுக்கப்படுகிறதோ அதுவும் அதே முழுமைதான். அதுதான் நம்மளுடைய ரியாலிட்டி. We have come from the divine. The divine is not diminished. இந்த பரம்பொருள் அப்படி எப்படி இருந்ததோ ஆனந்தமயமாக எந்த லிமிட்டேஷனும் இல்லாம எப்பவுமே இருக்கிறது. நான் இங்கே வந்தது ஒரு குறிக்கோளுக்காக. பட் அதனால் நான் அந்த விதத்திலும் குறைந்து விடுவதில்லை. I am only apparently, because of my own ego, my own ignorance, ajnanam, I believe that I am only this much. And இந்த பிரகிருத்திய சுபாவப்படி இந்த மனிதனுக்கு ஏற்பட்ட இதுபடி இது பின்னாடி அது பின்னாடி ஓடிண்டே இருக்கேன். என் மைண்டிலேயே ரொம்ப பெரிய தெரிஞ்ச மாதிரி நினைச்சுட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் டெஃபினேஷன் போடுறேன். இறைவனை பத்தியும் நான் இதான் சார், கடவுள்னா இப்படிதான் இருப்பார் சார், இப்படி இருப்பார் சார். பட் அது புரிந்து விட்டது என்றால் then I have a great adventure. நான் வந்தது ஒரு காரணத்துக்காக. நானே தான் பரம்பொருளாக இருந்த நானே தான் இந்த அட்வென்ச்சரை தேடி வந்தேன். ஏனென்றால் இதிலிருந்து நான் வெளியே வரும் பொழுது I would be a God greater by the fall. ஏதோ ஒன்று புதிதாக எடுத்துக்கொண்டு வருவேன். அதுதான் அந்த தனித்துவமான இண்டிவிஜுவலைஸ்ட் டிவைன். In no way contradicts the one supreme divine. அப்போதான் கிருஷ்ணரோட விளையாடணும். ஏன்னா அவர் லெவலுக்கு இருக்கணும் இல்லையே. செஸ்ஸுக்கு குதிரைக்கு எங்க நாரும் பான் எங்க நாரும் தெரியும், வேர்ல்ட் சாம்பியனோட விளையாட முடியாது. செஸ் போர்டுக்கே என்ன பண்றதுன்னு தெரியாது. அந்த அளவுல இருப்போம் நம்ம. அதுதான் நம்ம அஜ்ஞானம். Then this whole existence, creation becomes a great adventure. It's a very clear goal. Like Sri Aurobindo said, there is not only the joy of the goal, that's the joy of the journey. அதுக்கப்புறம் தினம் the daily existence, every day is a opening for a new progress. அதுக்கப்புறம் எந்த கணக்கும் தேவையில்லை. இந்த ஜென்மம் முடியறதா ஓகே, ஒரு சட்டையை கட்டி போட்டு புது சட்டை போட்ட மாதிரி ரொம்ப எக்ஸசைஸ் பண்ண பழைய சட்டையில் ஒரே ஸ்வெட்டர் கொஞ்சம் அழுக்கா போயிடுத்தா தூக்கி போட்டாச்சு, அடுத்தது போட்டு கண்டினியூ வித் த கேம். That is the whole secret. So அத்வைத்தம், நாம் அறிந்து கொண்ட அத்வைத்தம் முதல் கட்டம் தான். It is not the totality. The totality is Purnadvaitam, where there is no separation between the divine and creation, where there is no illusion about the Maya. Maya is simply a measurement
self-determination of that supreme reality. இன்னைக்கு இதோட நான் நிறுத்திக்கிறேன். அப்புறம் யாராவது ஏதாவது கேட்க விரும்பினா கேட்கலாம். அன்பர்கள் ஏதாவது பகிர்ந்து கொள்ளணும், விளக்கங்கள் தேவை என்றால் கேட்கலாம். விளக்கம் எதுவும் கேக்குற மாதிரி இல்ல, எல்லாம் விளக்கமா சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி தான் நாங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி சங்கரன் ஐயா அவர்களுக்கு. நமஸ்காரம் சார். தேங்க்யூ சார். நமஸ்காரம் சார். ரொம்ப ரொம்ப அற்புதம் சார், ரொம்ப அற்புதம். எல்லாமே ரொம்ப தெளிவா எங்களுக்கு சொல்லிட்டேலே. அதாவது ஆக்சுவலி நம்ம கையில தான் இருக்கு. த பால் இஸ் இன் அவர் கோர்ட்னு சொல்லிட்டேலே. எல்லாம் நான் விளக்கி சொல்லியாச்சு. இனிமே நீங்க தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அது ரொம்ப அற்புதமா இருந்தது. ஆனா இங்க வந்து இங்கு வளர்ந்து கொண்டு இருப்பவனும் அவன் தான் ஒரு சென்டென்ஸ் சொன்னேன்ல, அது ரொம்ப அற்புதம். ஏன்னா அவர்கிட்டேருந்து தான் அவர் நம்மளை அனுப்பிச்சுட்டு இருக்காரு. அதனால நம்ம வந்து தைரியமா இருக்கலாம். அந்த கனெக்ஷன் பெர்மனன்ட்டாக இருக்கிறது, இருக்கு. ஆமா, we are connected to the divine at every moment. ஆமா சார். ஆனா அத வந்து சிலப்ப நம்ம தெரிஞ்சுக்காம துவைதமா நினைச்சுடுறோம். அது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அதாவது எதுவுமே துவைதமாவே இல்லை, எல்லாமே உள்ளது அது ஒண்ணுதான். ஆனா நம்ம அது தெரியாம எது வந்து நம்மள்ட்ட இடையில மறைச்சிட்டு போறது, அது ஒரு இதுதான். ஏத்துக்கலாம். அதாவது நாம இருக்கிற present consciousness, we are in ignorance. The whole purpose is that because the divine is in us, we can easily get out of ignorance. அது முடியாதுன்னு நினைக்கிற அந்த மனப்பான்மையை மாற்றிக்கணும். ரொம்ப கஷ்டம், எல்லாரும் பெரிய யோகிகளோ ஞானிகளோ தான் பண்ண முடியும்னு இல்லை. இது பிரிலிமினரி ஸ்டெப். அதுதானே நம்ம இந்த ஸ்லோகங்கள் இருக்கு. அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தம் கமய. இது மூணும் நம்மளுக்கு பாசிபிள். பிசிக்கலி ஆறதுக்கு டைம் எடுக்கலாம். பட் அட் த லெவல் ஆஃப் த மைண்ட், அட் த லெவல் ஆஃப் த ஹார்ட், த எமோஷன்ஸ், you can be entirely free of all the problems of the normal world. ரொம்ப நன்றி சார். அப்புறம் அந்த அகிலாண்டேஸ்வரி பாட்டு சொன்னேன், அதுக்கு நன்றி. பூர்ணமத ஸ்லோகத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து சொன்னேன். ரொம்ப நன்றி. எஸ் சார். சார், நம்ம ஸ்ரீமத் ராமானுஜர் தன்னுடைய தரிசனத்திற்கு விசிஷ்ட அத்வைத்தம்னு சொன்னார். அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா? இல்ல, 3 தர்சனங்கள் இருக்கு அதுல. அதாவது நம்ம வந்து அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம். நாம இன்னைக்கு பேசினது அத்வைத்தத்தை பத்தி. அத்வைதா says that there is no difference between the individual soul and the supreme soul. அதாவது ஆதிசங்கர விளக்கத்தின்படி வந்ததுனால அதுல வந்து நம்ம வந்து சைக்கிக் பீயிங்னு தனியா ஒரு சோலை பத்தி பார்க்க முடியாது. விசிஷ்டாத்வைத்தம் இஸ் க்ளோசர் டு வாட் ஸ்ரீ அரபிந்தோ இஸ் சேயிங். அதாவது என்னன்னா, even though the supreme divine and the individual souls are connected, that is a difference. But அதுல நம்மளுக்கு என்னன்னா, there is a difference when you are here. நீ இண்டிவிஜுவல் சோலா மட்டும் இருக்கிறது இல்லை. So when you go to the supramental consciousness,
this question of that difference becomes an enrichment. It is not inferior. And Dvaitam believes, அதாவது நம்ம அந்த வல்லபாச்சாரியாலும் மாதவாச்சாரியாலும் சொன்ன அந்த இது அதுல தான் ராகவேந்திர சுவாமிகள் வந்த அந்த பரம்பரை, அதாவது the supreme divine and the human individual souls are always separate. They can never unite. They are also eternal. This individual நம்மளுடைய ஆன்மாக்களும் அழிவு இல்லாதது, பட் அது எப்பவுமே பலவாக இருக்கும். அந்த சுப்ரீம் கான்சியஸ்னஸ் ஒன்றாக இருக்கும் என்பது துவைத்தம். அது மாத்வாச்சாரியா வல்லபாச்சாரியா பிலோசபி. தேங்க்யூ சார். அசோகன் சார். எஸ் சார், தேங்க்யூ சார். சங்கரன் சார், ரொம்ப அருமையான உரை சார். இது ரொம்ப ஆழமான விஷயத்த ரொம்ப தெளிவா, ரொம்ப சரளமான, அப்படியே we are traveling with you, நாட் ஒன் பிஹைண்ட் யூ கூட சொல்ல முடியாது, வித் யூ, அலாங் வித் யூ, அது மாதிரி கூட்டின்னு போனேன். அது ரொம்ப அந்த சட்டில் ஹியூமர் ரொம்ப அழகா இருந்தது. இந்த உதாரணத்துக்கு இந்த பிச்சைக்காரனை பத்தி சொன்னது, முதல்ல ரூபாய் எடுத்து ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அது இது ரொம்ப ஈஸியா விஷயத்த புரிய வைக்கிறது. ரொம்ப இந்த ஒரு பெரிய தத்துவத்தை ரொம்ப ரொம்ப லூசிடா இருந்தது இந்த டாக். ஐ திங்க் இது வரைக்கும் சில உங்களுடைய ஆல்மோஸ்ட் ஐ திங்க் இது வரைக்கும் நீங்க பேசுறது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் ஆஃப் ஆல் திஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குது. அது இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாள்ல இப்படி ஒரு உரை கேட்கறதுக்கு ரொம்ப நாங்கள்லாம் சந்தோஷப்படணும். நன்றி. ரவீந்திர சொசைட்டி சேர்மன் சார், எல்லாருக்கும் நன்றி. Thank you, Sankaran sir. Thank you very much. Advaitam and Purana Yoga. இது ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னா, பூர்ண யோகம் அப்படிங்கிறது அத்வைத்திலிருந்து மாறுபட்டது என்று ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன். இந்த காமன் மிஸ்கன்செப்ஷன் எதனால வந்தது அப்படின்னா, இந்த அத்வைத்தம் என்றாலே அது மாயாவாதத்துடன் அனைவரும் பொருத்தி பார்க்கிறார்கள். ஏன்னா அது அவ்வாறுதான் கடந்த பல நூற்றாண்டுகளாக நம் நாட்டில் கருதப்பட்டது. மாயாவாதம் என்றாலே அத்வைத்தம் என்று கருதப்பட்டது. இதை பத்தி ஒரு கிரேட்டர் கிளாரிட்டி வழங்கியவர் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தான். ஏனென்றால் அவரே என்ன கோருகின்றார், பூர்ண யோகம் என்பது it is a realistic advaita. There are two advaitams. One is realistic advaitam, another is illusionist advaitam. இங்க இந்த ரியலிஸ்டிக் அத்வைத்தம் தான் பூரண யோகம் என்பது பகவான் ஆரம்பத்திலேயே கிளாரிஃபை பண்றாரு. என்ன காரணத்தினால இந்த ஸ்பிளிட் வந்தது, என்ன காரணத்தினால மாயவாதம் தோன்றியது, அதையும் பகவான் விளக்குகின்றார். என்ன காரணம் என்றால், நம்மால ரெக்கன்சைல் பண்ணிக்க முடியல. ஒருபுறம் சச்சிதானந்தம் இருக்கின்றது, பிரம்மன் இருக்கின்றது, மறுபுறம் இந்த உலகம் இருக்கின்றது. இந்த உலகத்தினுடைய appearance பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் வி பர்சீவ் as சச்சிதானந்தம். ஆனால் நம்மளால ரெக்கன்சைல் பண்ணிக்க முடியல. இன்ஃபேக்ட் யாராலையும் ரெக்கன்சைல் பண்ணிக்க முடியல. அதனாலதான் அவங்க என்ன ஈஸி வே அவுட் என்ன அப்படின்னா, the one way is to reject the state we are in and to merge with the divine, Sachidanandam. That is the only reality and this is unreal என்கின்ற ஒரு வழி, எளிதான வழியாக கையாளப்பட்டது. என்ன காரணம் என்றால், அதற்கான காரணம் என்ன என்றால், நாம் எடுத்துக்கொண்ட சாதனம் என்பது நம்முடைய மனம். The mind was incapable of reconciling these two opposite phenomena. இந்த ஒரு முடிச்சு, இந்த நாட், இதை
அவிழ்த்தவர், அதுக்கு சொல்யூஷன் வழங்கியவர் பார்த்தோம் அப்படின்னா, அப்கோர்ஸ் இட் வாஸ் தேர் இன் அவர் வேதிக் டைம்ஸ், இட் வாஸ் தேர். பட் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஷியலா நமக்கு விளக்கியவர் வந்து பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தான். அவர் தான் கூறினார், மைண்டிலேருந்து டைரக்டா நீங்க சச்சிதானந்தம் போக முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். தேர் ஷுட் பி சம்வேர் இன் பிட்வீன், சம் ஃபினாமினன் that reconciles both. That is a super mind. இந்த சூப்பர் மென்டல் கான்செப்ட் அதை விளக்கியவுடன் நம்மால வந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. சச்சிதானந்தம் வேறு, இந்த உலகம் வேறு அல்ல, எல்லாமே வந்து டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் தான் என்கின்ற கருத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் கூறியுள்ள மாதிரி ஏகம் ஏவதித்தியம் பிரம்மா என்கின்ற அந்த கான்செப்டினுடைய உண்மையை எவ்வாறு அது ரியாலிட்டி என்பதை விளக்கியவர் நமக்கெல்லாம் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தான். ஏனென்றால் அவதார புருஷர் அவர். அந்த உண்மை அவரால் தான் நமக்கெல்லாம் விளக்கப்பட வேண்டும் என்பது இட்ஸ் எ டிவைன் பிளான். அதன்படிதான் எல்லாமே நடந்தது. ஸோ த கன்ஃபியூஷன் இஸ் ரிமூவ்ட். ஆஸ் லாங் அஸ் வி ஆர் இன் த மைண்ட், வி லிவ் இன் இக்னோரன்ஸ். நம்மால புரிந்துக்க முடியாது. இந்த இக்னோரன்ஸ்லேருந்து எப்போ வெளியே போகிறது அப்படின்னா, இந்த மைண்ட்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் சூப்பர் மைண்ட், அதற்கு போனோம் அப்படின்னா இந்த இக்னோரன்ஸ் போயிடும். தென் த ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி என்பதை நம்ம எல்லோருமே புரிந்து கொள்ள முடியும். இந்த கருத்தை தான் பகவான் நமக்கு விளக்கியுள்ளார். ஆகையால் நீங்க எடுத்துக்கொண்ட தலைப்பு என்பது மிகவும் ஒரு பொருத்தமான தலைப்பு. எல்லோருக்குமே மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேகத்தை, இந்த குழப்பத்தை நீக்குவதாக உங்களுடைய உரை அமைந்தது. ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பில் எங்களுடன் நீங்கள் கலந்து கொண்டு இந்த உரையை வழங்கியதற்காக உங்களுக்கு எங்களது இங்கே கூடியுள்ள அனைத்து நண்பர்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் எங்களுடன் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தேங்க்யூ வெரி மச். இப்பொழுது பிரார்த்தனை இசையுடன் இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வரும்.